தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். இப்போ வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ வாக்காளர்கள் எதை கருத்தில் வைத்து எதை பிரதானப்படுத்தி அவர்கள் வாக்களிக்க வேண்டும்? இப்போ பலரும் இப்ப இளைஞர்கள், எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய நடிகர்கள் மீது ஒரு ஈர்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவருக்கு நம்ம ஓட்டு போடணும். அவருடைய விஷன் என்ன? அவருடைய கருத்தியல் என்ன? அவர் என்ன இதுவரைக்கும் இது பண்ணாரு? அப்படின்ற ஒரு புரிதல்லாம் அவங்க பகுப்பாய்வு செஞ்சு அவங்க ஓட்டு போடுவாங்களாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அதேபோல காலங்காலமா நாங்க இந்த உதயசூரியனுக்கு போடுவோம், இரட்டை இலைக்கு போடுவோம் அப்படிங்கிற ஒரு மனோபான்மை நிச்சயமா பொதுமக்கள் மத்தியில ஊன்றி இருக்கிறத நம்மளால பார்க்கிறோம். அப்போ எதை பிரதானப்படுத்தி வெகுஜன மக்கள் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும்? மண், மொழி, இனம் இவைகள் எல்லாம் இந்த தேர்தலில் பாதுகாப்பதற்கு எது சரியான வழி என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது காலங்காலமாக இரட்டையிலைக்கு போட்டோம், காலங்காலமாக சூரியனுக்கு போட்டோம் அப்படின்னு போடுறவங்க இருக்கிறாங்க. அது அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு காலத்திலையும் ஆட்சி எப்படி இருந்தது, மக்களுக்கான சேவையை ஒருவர் எப்படி செய்தார்னு பார்த்து அதை முடிவு செய்யலாம். அதனால திறந்த மனசோட எப்படி அணுகுவதை மட்டுமே நம்ம இப்ப பார்க்கலாம். நாம் தமிழரை ஒரு பக்கம் விட்டுறலாம். அவங்க சொல்றது தமிழ் தேசியம்னு சொல்றாங்க. அவங்க சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்தியல் ரீதியாக அவர்களோடு ஒரு ஓர்மை இருந்ததுன்னா அவர்களுக்கு ஓட்டு போடட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறது அந்த 5 ஆண்டுகள்ல உண்டான பெர்ஃபார்மன்ஸ் இயல்பாகவே இந்த அரசியல் கட்சிகள்ல இப்ப 4 அணிகளும் முதலமைச்சர் வேட்பாளர்களை நிறுத்துது. திமுக அணி மு.க. ஸ்டாலினை நிறுத்துது, எடப்பாடி பழனிசாமியை என்டிஏ நிறுத்துது, தவிக விஜயை நிறுத்துது, நாம் தமிழர் சீமானை நிறுத்துது. இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் யாரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கிறாரு, ஆளுகையில ஆட்சி நடத்துறதுல யார் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்? நான் வேற எந்த முதலமைச்சரையும் மக்களோடு நெருக்கமாக இவ்வளவு தூரம் பார்க்கல. இவர் மக்களோட நெருங்கி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். மக்கள் அவரை நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் மேல இதே மாதிரி பற்று வச்சிருந்தாங்க, பாசம் வச்சிருந்தாங்க. பட் அவரு ரொம்ப நெருங்கி போவதில்லை, மக்களை நெருங்கி போறதுல, குறிப்பாக சிலரிடம் நெருங்கி போவாரு. எல்லா மக்களிடத்திலையும் நெருங்கி போவதை ஸ்டாலினிடம் தான் பாக்குறேன். எந்த ஊர்ல போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற மக்களோட சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அவரை ரிசீவ் பண்ணும்போது மக்கள் காட்டுற அன்பு ரொம்ப நெகிழச் செய்யுது. அவங்க முகத்துல இருக்கிற மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகின்ற அன்பும் ரொம்ப நெகிழச் செய்யுது. இப்படி இது எல்லாம் திடீரென்று வந்தது இல்லை. இந்த 5 ஆண்டு காலத்துல அவருடைய ஆட்சியின் மூலமாக அவர்கள் பெற்ற பலன்கள் அல்லது ஆட்சி குறித்து யார் யாரெல்லாம் என்ன பலன் பெறுகிறார்கள் என்பதை கேட்டு அறிந்து அவர்களுக்கு அன்பாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இதுல அதிமுகவுக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா அவருடைய ஆட்சி காலத்துல பெரிய அளவுல எதுவும் திட்டங்களாக தெரியல. அந்த ஒரு 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர மாறாக நெகட்டிவான பெரிய பெரிய நிகழ்வுகள் இருந்தது. பொள்ளாச்சி, தூத்துக்குடி, சாத்தான்குளம் போன்ற கொடநாடு அப்படின்னு 4 பெரிய நிகழ்வுகள் இருந்தது. அது தவிரவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒற்றுமையும் சமூக நல்லிணக்கமும் தான் முக்கியமான விஷயம். அதாவது நான் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி, நான் நல்லா இருக்கிறதுக்கான வழி எல்லாமே எப்ப சாத்தியம்னா நான் உயிரோட இருக்கும்போது தான், பயம் இல்லாம வீட்டுல இருக்கும்போது தான், பயம் இல்லாம வேலைக்கு போயிட்டு வரும்போது தான். ஆனா சாதாரண தனி மனிதர்களுடைய தகராற கூட, தனி மனிதர்களுடைய தற்கொலைகளை கூட மதச்சாயம் பூசி அதை ஒட்டி ஒரு பதற்றமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு போக்கை தமிழ்நாடு அனுமதித்து விடக்கூடாது. அந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய சக்திகளை ஒரு காலத்திலையும் தேர்வு செய்து விடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு மக்களிடம் இருக்கணும். 2019 அது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம், இருக்கு. ஆனா தனது முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி அவங்களும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம்.
ஆனா அப்போ எந்த அரசு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, மக்கள் ஒற்றுமை குலைந்து விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு அரசு எந்த அரசும் செய்ய துணியாத சில வேலைகளை செய்து மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு துணை நின்றது அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்கும், அவருடைய திரைப்படங்கள் பிடிக்கும், அவருடைய கெஸ்டர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட முடியாது. அப்படி அதற்கான ஒரு கேரக்டர் இருக்கா? அவர் ஒருவேளை அப்படியெல்லாம் சிறந்த கேரக்டர் கொண்டவராக இருந்தாலும் அவரோடு இருப்பவர்களுக்கு அவர் மட்டும் ஆட்சி நடத்த முடியாது இல்ல, அவரோட ஒரு பெரிய டீம் வேலை செய்யணும். அவங்க அந்த டீமுக்கு வந்து நேர்மையான முறையில சட்டத்துக்கு உட்பட்ட வகையில ஆட்சி நடத்துவதற்கு அதிகாரிகளிடம் சேர்ந்து வேலை செய்வதற்கான பண்பு இருக்கணும், அதற்கான அனுபவம் இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத எல்லா விஷயங்களையும் வந்து சட்டம் என்னன்னே தெரியாம சிறுபிள்ளைத்தனமாக செய்யக்கூடிய ஒரு பெரிய டீமை வச்சுக்கிட்டு விஜயால ஒரு ஆட்சியை கொடுக்கவே முடியாது. அதனால விஜய்க்கு வாக்களிப்பதே வந்து ரொம்ப தவறான சாய்ஸ். அவர் ஒருவேளை அடுத்த 5 ஆண்டுகள்ல மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து ராகுல் காந்தி போன மாதிரி ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை மாதிரி தமிழ்நாடு யாத்திரை ஒண்ணு போய் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கும் இடையில உண்டான வேறுபாடு என்ன, ஏன் எல்லாரும் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க, அதை மீறி நம்ம ஏன் தமிழகம்னு வச்சிருக்கிறோம் போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அடுத்த தேர்தலுக்கு அவர் வந்து தயாரிப்போட வந்தாருன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. அப்பவும் ஓட்டு போடணுமா இல்லையான்னு இப்பவே சொல்ல வேண்டாம், அப்ப யோசிச்சு பாருங்கன்னு பார்க்கலாம் மக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த வகையில பார்த்தாலும் தமிழ்நாட்டுல ஒரே தேர்வாக நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அதிமுக வாக்களிக்கிறவர்களாக இருக்கலாம், தவேகாவுக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களாக இருக்கலாம், நாம் தமிழருக்கு மேல திரும்ப திரும்ப அவர் தனியா நிற்கிறாரு, நம்மளை தேடி தேடி வராரு, அவருக்கும் தான் ஓட்டு போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு கருணை உங்களுக்கு வர தொடங்கி இருக்கலாம். அப்படி எல்லாம் அந்த மாதிரி உணர்வுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடாதீங்க. ஏனென்றால் நல்லது செய்யறவங்களை பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டணும், அவங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய நேரத்துல ஆதரவாக நிற்கணும். அவர்களை நீங்கள் ஆதரிக்க தவறினால் இது போன்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய எண்ணமே யாருக்குமே வராம போயிடும். அதனால தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால், மக்கள் ஒற்றுமையாக இங்கு இருக்க வேண்டும் என்றால், சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பதற்றம் உருவாகக்கூடிய ஒரு சூழலாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வீடு தேடி உங்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக முதலமைச்சருடைய பிரச்சாரத்திலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். மக்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி முடிவில் இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவ்வப்போது யாராவது பிரச்சாரத்துக்கு ஒரு ஊருக்கு வந்துட்டு போனாங்கன்னா அவர் பேசுனது நல்லா இருக்கு அல்லது அவர் பாக்குறதுக்கு நல்லா இருக்காரு, அவர் ஏற்கனவே தெரிஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் வந்துட்டு போகலாமே தவிர, ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னால எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்க்கணும். அந்த யோசனைகளின்படி நம் முன்னால இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் திமுக கூட்டணி தான், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த விவகாரத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும். நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் ஒரு விஷயத்த முன்வைப்பாங்க, யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மையப்படுத்தக்கூடாது, யார் ஆட்சிக்கு வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்து நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில வந்து சொல்லுவாங்க, அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலும் காலகட்டத்திலும் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமா? இந்திய ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் வந்து மாநிலங்களை, தென் தமிழகத்தை, தென் மாநிலங்களை எவ்வாறெல்லாம் வந்து வஞ்சிக்க பார்க்கிறது, குறிப்பாக தமிழகத்தை வஞ்சிக்க பார்க்கிறது, மேக்ரோ லெவல்ல இந்த சட்டமன்ற தேர்தல் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? யார் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோநிலையோடு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்துகிறீர்களா? நிறைவான கருத்து. அதாவது இந்திய அரசியலின் ஒரு பகுதி தான் தமிழ்நாட்டு அரசியல். இந்தியாவின் ஒரு பகுதியாக எப்படி தமிழ்நாடு இருக்குதோ அதே மாதிரி இந்திய அரசியலின் ஒரு பகுதியாகத்தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. இந்திய அரசியல் என்னென்ன விதங்கள்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம்.
ஒன்றிய அரசு 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய அதிகாரங்களை அங்கே குவித்துக் கொண்டே வருகிறது. காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள் ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே வருகிறது. பாஜக ஆளும் மாநிலங்கள் ஒவ்வொன்றாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நேரடியாக பாஜக ஆட்சிக்கு வர முடியாத மாநிலங்கள்ல ஏதோ அங்கு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி ஒன்று மாநில கட்சியோடு கூட்டணி வைத்து அந்த சில தேர்தல்கள் 2 தேர்தல் 3 தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணியிலேயே போய் 4வது தேர்தலில் அந்த கூட்டணி கட்சியை விலக்கிட்டு இவர்களே தனியாக அதிகாரம் பெற்றவர்களாக மாறுவதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆட்சிக்கு வந்த மாநிலங்கள்ல ஒன்றிய அரசின் ஆதரவோடு அந்த அரசுகள் எப்படி செயல்படுகின்றனன்னு பார்த்தா அவங்க இன்டர் ரிலிஜன் வேறு மதங்களை வேற்று மதத்தவரை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொள்வதை தடை செய்யும் விதமாக நேரடியாக தடைன்னு சொல்லாம வெவ்வேறு கண்டிஷன் போட்டு அந்த திருமண உரிமையை மறுக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். சில இடங்கள்ல ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா அது காதலாகத்தான் இருக்கணும், திருமணத்துல தான் முடியணும்னு கட்டாய திருமணம் செய்து வைக்கின்ற தனி மனித அத்துமீறல்களை பார்க்கிறோம். வழிபாட்டு தலங்கள், பல வழிபாட்டு தலங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சர்ச்சையை அதை ஒட்டி உருவாக்கி அந்த வழிபாட்டு தலங்களை கைப்பற்றுகின்ற அல்லது அதை இடிச்சிட்டு வேறு விதமாக செய்வதற்கான ஒரு செயல்பாட்டை அவங்க அதிகரிச்சுக்கிட்டே போறதை பார்க்க முடியுது. 91 கொண்டு வந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம், காப்பும் சட்டம், அந்த சட்டம் பிளேசஸ் ஆஃப் ரிலிஜியஸ் பிளேசஸ், அதை செயல்பாடு இல்லாம செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறத பாக்குறோம். இப்படி எந்த இடத்துலயும் பதற்றமும் கலவரமும் உருவாக்குவதற்கான ஒரு சூழலை திட்டமிட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அதற்கான அனுமதியை தமிழ்நாடு கொடுத்து விடக்கூடாது. திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் வேறு யாருக்கு வாக்களிச்சாலும் அந்த வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போய் சேருது. வேறு யார் ஆட்சி நடந்தாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு பொருள். ஒன்றிய அரசின் அதிகாரத்தின் முன் எதிர்த்து போராடுவதற்கு வலிமை இல்லாத எந்த கூட்டணியையும் எந்த கட்சியையும் நீங்கள் ஆட்சிக்கு இங்கு அமர்த்திவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழல் இருக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால். அதனால திமுகவுக்கு வாக்களிக்கிறதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை. திமுகவுக்கு தான் நீங்க வாக்களிக்கணும். அது வழி இல்லாம அளிக்கிற வாக்கு இல்லை. திமுக தான் அதெல்லாம் செய்யக்கூடிய வலிமை பெற்ற கட்சியாக இருக்குது. அதனால திமுகவையும் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் ஆதரிப்பதுதான் தமிழ்நாட்டின் நலனுக்கு உகந்தது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி அகிம்.